ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம மதராசி படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கதை என்னன்னா ஒரு ஹீரோ இருக்கார். ஹீரோவுக்கு அவங்க சின்ன வயசில் ஒரு பிரச்சனை நடந்தது. அதனால ஹீரோ கொஞ்சம் மென்டல் இதாக இல்லை, அந்த பாதிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு காட்டிருப்பாங்க. அவர் தன் குடும்பத்தை இழந்ததுனால இன்னொரு கிடைச்ச ஒரு லவ்வை எப்படி அவரை தக்க வச்சுக்காரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சீனாக இருக்குது. இந்த கதை என்ன நோக்கின்னு போகுதுன்னா, மனிதர்களை எங்கே அநியாயம் நடந்தாலும் நம்ம நார்மலாக இல்லாமல் மனிதனாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுது. இப்போ த்ரோட்டாக இந்த படத்தில் என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் மியூசிக் சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு 2 பாட்டு சூப்பராக செட் ஆனிச்சு. பாக்கி பாட்டு எல்லாமே தூக்கி கடாச்சிருக்கலாம், தேவையில்லை பாட்டு தான். அப்புறம் டைரக்டர் முருகதாஸ் அவர் என்ன சொன்னார்னா, துப்பாக்கி மாதிரி ஒரு படமும் அப்புறம் கஜினி மாதிரி ஒரு படமும் சொன்னார். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஒரு ரிசமெண்ட்ஸ் இருந்தாலும் எஸ்கே பின்னி கிடச்சிட்டாப்புல. இந்த படத்தில் எஸ்கே என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா, தான் ஒரு மகா நடிகன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். ஏன்னா தெரியும் நம்மளுக்கு ஒரு நல்ல நடிகர் தான். இருந்தாலும் என்னன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அது இந்த படத்தில் கிடையாது. பக்கா ஃபைட்டு, பக்கா ஃபைட்டு, பறக்குது, அடிக்கிற அடிலாம் பயங்கரமாக இருக்குது. நிரூபிச்சிட்டார் அவர். நான் இப்படியும் படம் பண்ணுவோம் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜானர் காட்டிடாரு மக்களுக்கு. முடிஞ்சா தோடுறா. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஓரியன்ட்ல ஒரு படம் பண்ணியிருக்கிறதும் இது ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு எஸ்கே பார்க்குறப்ப. அப்புறம் எஸ்கே விட எனக்கு இந்த படத்தில் யாரை பிடிச்சிருந்தா, எனக்கு வில்லன் ரொம்ப பிடிச்சிருந்து. துப்பாக்கி படம் வில்லன் அவர் ராஜு பாய், அந்த கேரக்டர் அந்த சீன் மாதிரியே லைட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஒரு ஃப்ரெண்டு கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீனாக இருக்கும். அதை பார்க்குறப்ப எனக்கு அந்த சீன் ஞாபகத்துக்கு வந்துட்டு போனது. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்பா என்ன ஃப்ரேமு அவருக்கெல்லாம் இந்த ஃபைட்டு அந்த கன்னோட நிற்கிறதுலாம் எஸ்கே விட இவருக்கு பயங்கர மாசாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. படம் பார்க்குற அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எஸ்கே சார் பயங்கரமாக இருந்தார். இருந்தாலும் எனக்கு அவர் பார்க்குறப்போ என்ன சொல்கிறது, ஒரு தனியாக பயங்கரமாக இருக்கும் ஒரு ஃப்ரேம். அவருக்குலாம் ஃப்ரேம் வச்சா பயங்கரமாக இருக்காது. Getting into Tamil Nadu is not easy, Chirag. எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒரு டாப் ஆங்கிள் காட்டுறாங்க. அப்பா செதறது. எனக்கு எஸ்கே விட அவருக்கு தான் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க போல. எனக்கு நிறைய பேர் அவர் கையை பார்த்ததுக்கும் அவர் ஃபைட்டுக்கும் நிறைய பேர் கைத்தட்டினாங்க. சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சினிமாட்டோகிராஃபி. எப்படி நம்ம லோகேஷ் படம் ஒரு நைட்லேயே போகிற மாதிரி ஒரு எடுப்பாரோ, அதே மாதிரி முருகதாஸ் சார் ஒரு நைட்லேயே போகிற மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் அதில் கணக்கு மாதிரி காட்டுறாங்க. பார்த்ததெல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த ஷாட்லாம் பார்க்குறப்ப அழகாக இருந்தது. ஒரு எஸ்கே சாருக்கு ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க போய், அப்பா வேறு லெவலு. எப்படி நம்ம படத்தில் தளபதிக்கு வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இதில் வச்சுருந்தாங்க. அது பார்க்க சூப்பராக இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்கும் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கதைலாம் சில டேரக்டர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட். ஆனால் இவர் எஸ்கே மேலே நம்பிக்கையில் பண்ணுறேன், அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு முழுசாக சினிமா பயங்கர பாவம்னு பண்ணுறவங்கலாம் பிடிக்காது. அந்த படம் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது. இந்த கதைக்கு என்ன பிரச்சனை எப்படின்னா, இப்போ கூலிக்கு நெகட்டிவ் வந்து அந்த மாதிரி கூட இந்த படத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. நல்ல படம் தான் இது. இதை பார்க்கலாம். எனக்கு இன்னொரு அப்புறம் பாசிட்டிவ் விஷயம்னா, விக்ராந்த் அவருக்கு ஒரு சீன் நடக்கும். அதை நடத்தினவங்களுக்கு திரும்பி அது நடக்கிறப்ப தேட்டர் பிளாஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நிகழ்வு நடந்துட்டு விக்ராந்த் சாருக்கு அதே நிகழ்வை அது நடத்தினவங்களுக்கும் நடக்கிறப்ப என்ன சொல்கிறது, அது செம்மையாக இருந்த பார்க்குறது. எனக்கு அது ரைட்டிங்கில் எப்படி ஏதுனான்னு தெரில, ஆனால் விஷுவலாக தெரிவிக்க விட்டா போல தேட்டர் அதருது. ஏன்னா அந்த சீன் வரப்போ அதனால இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ காமெடி சீன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு நார்மல் காமெடி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குது, ஓகே, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ எனக்கு இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் சைடு வருவோம். பாசிட்டிவ் சொல்லியாச்சு, இருந்தாலும் நெகட்டிவ் சைடுன்னு சொல்லணும்ல. ஏன்னா இப்போ ரிவ்யூ பண்ணுறவங்க அப்படின்னா, ஒரு படத்தை டவுன் பண்ணிடக்கூடாது. இது நல்லா இல்லை, இது கேவலமான படம், இது ஒரு குப்பை படம், காட்டு மக்கள் இதுமாதிரி சொல்லி நம்ம டவுன் பண்ணிவிடாது. ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா, இது நல்லா இல்லைப்பா, இது அடுத்த படம் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், ஒரு நல்லபடியாக ட்ரை பண்ணுங்க, ஓகே தான், இது அந்த அளவுக்கு ஒன்றும் கேவலமான படம் இல்லை. ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ் சினிமா ஒரு நல்ல நல்ல படங்கள் தான் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான படம்லாம் ஒன்றும் வரல. ஒரு சில படம் வருது, அதெல்லாம் அது தட்டி கொடுக்கணுமே தவிர, நல்லா இல்லை வேஸ்ட்டு அவ்வளோதான், நீ ஒன்றும் இல்லை எப்படி சொல்லுனா, நாளைக்கு அவன் எப்படி திரும்பி இன்னொரு படம் நல்ல படைப்பை கொண்டாந்து கொடுப்பான். நல்லா இல்லைப்பா, இது சரி பண்ணிக்கலாம், இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ரிவ்யூவோட கடமை. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் ஒரு சில குறைகள் இருந்தது. அது எனக்கு மட்டும் தான் குறையா தெரிஞ்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரி எஸ்கே பண்ணிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம்
எமோஷன் கேரி பண்ணுற கதை இல்லை அது உள்ளே இருக்குது. நல்லா இருக்குது, அந்த எமோஷனை கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலுமே எனக்கு என்னென்னா அது இன்னும் கொஞ்சம் விதமாக சொல்லியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக சொல்லியிருக்கலாமோ அவர் சொல்கிறது. அது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுமாரி விக்ராந்த் சாரை வந்து எனக்கு பயன்படுத்தின விதம் எனக்கு பிடிக்கல. சும்மா அந்த கேரக்டர் யார் வேணால் பண்ணியிருக்கலாம். அதை கொண்டாந்து வச்சு அங்கே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது சூப்பரான ஒரு ஆர்க்காக இருக்குது. அது இப்படி போய் இப்படி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு அது வேற ஒரு கேரக்டர் இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். அது விக்ராந்த் சாருக்கு ஏன் போனதுன்னா, விக்ராந்த் சார் ஒரு ஒரு ஹீரோவாக நடிக்க உள்ள பொட்டேஷன் உள்ள ஆள். அவருக்கு வந்து இந்த கேரக்டரில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கறது எனக்கு என்னமோ பிடிக்கல. அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அந்த விக்ராந்த் சாருக்கு வந்து ஒரு ஆர்க் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கதைக்களமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு கிளைமாக்ஸில் முடிக்கிறப்போ சிம்பிளாக இதுதான்ப்பா நடக்க போகுது, இங்கே எஸ்கே ஃபைட் பண்ண போகிறா, அவங்க நடக்க போகுது, இது நடக்க போகுது, தெரிய போகுது, ஒரு சில கணிக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அந்த கணிக்கிற சீனை வந்து அது அவர் சொல்கிறது நான் சொல்ல முடியாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சில சீன்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப இது பண்ணுற மாதிரி இது இப்போ நடக்க போதே அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் வந்து மேம்படுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எனக்கு இந்த படத்தில் எந்த ஒரு குறைகளும் தெரியல. ஒரு ஒரு டீசெண்டான படமாக இருக்குங்க. நம்ம வந்து 1008 குறைகளோட போகலாம். இவன் படம் நல்லாதான்ப்பா இருக்காது, இவன் படம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. திரைப்படம் இது என்ன மாதிரி தாக்கத்தும் ஏற்படுது. ஏன்னா எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுது, இந்த படத்தோட கருத்து வந்து பயங்கரமான கருத்து. இது படம் பார்த்தவங்களும் உண்மையாக புரியுது இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை தான் பார்க்கணுமே தவிர, இதை எப்படி சொல்லிருக்கலாமே, அதை எப்படி சொல்கிறோமே, அது தேவையில்லை. ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஜனரஞ்சகமாக இருக்கணும் அந்த விமர்சனம். ஓகே சமாளம் உண்மையில ஆமாப்பா இதில் இருக்குப்பா, இதை மாற்றிருக்கலாம்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து சொல்ல வர கருத்து வந்து பயங்கரமான கருத்து. ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நான் உட்படமே வேடிக்கை தான் பார்த்துருந்துருப்போம் போல. ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் நடக்குதுன்னா அட்லீஸ்ட் நம்ம போய் அதை பற்றி கொஞ்சமாவது அந்த சொல்லலாம். அது ஃபீல் ஏற்படுத்து. அது என்ன சொல்கிறது, நான் ஒரு சென்னை அப்பா இருப்பட்டு நான் இருக்கேன். சென்னையில் இல்லை கிடையாது, சென்னையிலேருந்து வெளில இருக்கேன் நான். சென்னையில் இந்த மாதிரி விஷயம் நிறையா நடக்கும். எல்லாருமே எப்பா ஊருக்கு போயிட்டே இருப்போம், அடிச்சு காண பிடிக்கும், இப்படியும் போகிற மக்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் உண்மையாக இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த அதை ஒரு வெளிப்படையாக அந்த படம் வந்து பேசியிருக்குது. எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கு. ஏன்னா ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கு குடும்பம் நடக்குதுன்னா சும்மா இருக்காதுங்க, கொஞ்சமாச்சும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ முருகதாஸ் சார் இந்த படத்தை சூப்பரான முறையில் எடுத்திருக்காரு. அவர் கருத்து என்னமோ அழகாக சொல்லிட்டார். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், இதை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நிம்மதியாக இருக்கும். படம் பார்த்தவங்களுக்கு ஓகே நல்ல படம் அது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் காட்டு மக்கள்லாம் கிடையாது. காட்டு மக்கள்னு ஒருத்தன் சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், நீ அதெல்லாம் நம்பாத, இன்னும் நல்ல படம் தான், நல்ல படம், இன்றைக்கி நல்ல கருத்துள்ள படம், ஒரு சந்தோஷமாக ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வர மாதிரி படம் இருக்குது. படமாக இருக்குது, பார்த்துட்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா, குட்டான படம், வா சூப்பர்ப்பா அப்படி கிடையாது, நல்ல படங்க, நல்ல கதை உள்ள, நல்ல ஒரு எமோஷன் கேரி பண்ணுற இதில் இருக்குது. ஹீரோனி ருக்மணி அவங்க கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது. அது சூப்பராக அந்த ஃபீல் நல்லா இருந்தது. எனக்கு புதுசாக இருந்தது. எனக்கு ஏன் அந்த மற்ற ஹீரோயினியோட இவங்க ஒரு தனித்துவமாக இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவங்கள பிடிச்சிருக்கு, அந்த கேரக்டர் யாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்தாங்க அவங்களோட கேரக்டரேஷன். நல்லா இருக்குது படம். தேட்டரெல்லாம் பாருங்கள், ரன்னிங்காக போயிட்டுருக்கு. நெகட்டிவ்லாம் தள்ளி வச்சுருங்க. ஒருத்தவங்க காட்டு மக கிட்ட போனால் ஒருத்தன் பைட்டாயிரம் ஒருத்தன் வருவான், அவனையும் கண்டுக்காத, பாண்டா கிண்டான்னு வருவானோ. உண்மையாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னா ரிவ்யூலாம் பார்க்காதீங்க, நேராக படத்தை பாருங்கள். அப்புறமேட்டு உண்மையை பேசுனா பொய் பேசுனா உங்களுக்கு தெரியும். நம்மளும் படம் பார்க்காம, படம் பார்த்து வந்து ரிவ்யூ பண்ணுறோன்னு படம் பார்க்காம இருப்பான். ஸோ அதனால் இதை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை இதை வந்து ஷேர் யாருக்கு பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு பண்ணிவிடுங்க. இன்னும் மதராசி படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களை கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. தேங்க்யூ.